இது வந்து மைல்டாக இருக்கும், உங்களுக்கு காரம் எல்லாமே மைல்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்டுப்போம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன்லாம் சூப்பராக வெந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. மசாலா வந்து நிறைய காரம் இல்லாமல் நம்ம இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டோம் இல்லையா, விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்னைக்கு வந்து நான் மட்டன் வந்து 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பொடியெல்லாம் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்த்து இதில் வந்து ஒரு 25 ml அளவுக்கு இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் மட்டன்லேயும் கொழுப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதுலேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் ஒரு 20 to 25 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன், ரெண்டுமே சேர்த்து ஊற்றிக்கலாம். சுக்கா அப்படின்னும் போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன், சோம்பு போட போகிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் ஒரு 5 முந்திரி பருப்பை நீங்கள் 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்படியே போட்டுடலாம். இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், இதையே சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரியட்டும். இப்போது இதில் வந்து ஒரு 100 to 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பாருங்க, இந்த ஒரு பொடியில் நம்ம வந்து காளான் குழம்பும் வைக்கலாம், அதுக்கப்புறம் மேல் மேக்கர் குழம்பு வைக்கலாம், வெஜிடேரியன் அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமாவும் வைக்கலாம், நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்யலாம், சிக்கன் போட்டு வெள்ளை குருமா மாதிரி வைக்கலாம், மட்டன் போட்டு குருமா வைக்கலாம், இந்த மாதிரி சுக்காவும் வைக்கலாம். இது வந்து மைல்டாக இருக்கும், உங்களுக்கு காரம் எல்லாமே மைல்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்டுப்போம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆட்டுக்கால் பாயாலாம் வச்சிங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அதனால வெஜிடேரியன்லாம் செய்யக்கூடாதான்னு பார்க்காதீங்க, இதில் வெஜிடேரியனுக்கும் இந்த குருமாலேயே நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே சேர்த்துக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூளா எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க, இதில் எல்லாமே இதிலே நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள்லாம் சேர்க்க வேண்டாம். அது மாதிரி காரத்துக்கு ரெட் சில்லி பவுடரோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் வந்து 4 காஞ்ச மிளகாயை விதையெல்லாம் எடுத்துட்டேன், வெறும் அந்த தோல் மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் போடுறேன். இது வந்து அந்த ஒரு வாசம் வரும் இல்லைங்களா, அதுக்காக. சுக்கா அப்படின்னாலே இந்த பச்சை காஞ்ச மிளகாயோட வாசம்லாம் வரும், அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டனையும் இன்னும் சின்ன பீஸாக போடுறதுனாலும் போடலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு லெமன் சின்ன சைஸ் லெமன் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமனையும் அதில் ஊற்றிடலாம். ஏன்னா இதுக்கு நம்ம தக்காளி எல்லாம் போடலை அப்படிங்கிறதுனால அந்த புளிப்பு சுவைக்கு எலுமிச்சம்பழ சாறு மட்டுமே போதும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கறி வந்து நல்லா உருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த பொடியிலேயே 3 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டன் வந்து அதுலேருந்து தண்ணி விடும். இப்போ ரொம்ப நேரம் வந்து ஸ்டவ்வில் இருந்து ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு பாருங்க. இப்போ வந்து குக்கர் மூடிடலாம். பாருங்க, இது வந்து ஒரு 4 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குவோம். லேசாக கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து இன்னும் கொஞ்சம் திக்கான உடனே எடுத்துடலாம். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் லேசாக தண்ணி இருக்குது. நம்ம ஊற்றுனதே பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் தண்ணி. இதுக்கு மேலே கம்மியாக ஊற்றுனோன்னாலும் நம்ம இந்த மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வேக விடலாம். அப்படியே வெந்துட்டு இருக்கும் போது எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு எப்படி பரிமாறலான்றதை பார்க்கலாம். அப்போ வந்து இன்னும் பார்க்குறதுக்கே இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 1 நிமிஷம் மட்டும் இதை வந்து வேகட்டும். தண்ணி கொஞ்சம் சுண்டும், அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ மல்லி இலையெல்லாம் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக நல்லா வந்து மட்டன் சுக்கா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மட்டன்லாம் சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. மசாலா வந்து நிறைய காரம் இல்லாமல் நம்ம இந்த காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி போட்டோம் இல்லையா, விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.